கொன்னிச்சிவா, நான் இஸ்டர்னோ. ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் டெய்லி அன்வர். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து டிராஃபிக் ரைடர் ஓடிட்டுருக்கு, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா கேம் விளாடணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பார்த்தீங்கன்னா என்ன கேம் விளாட்றதுன்னு தெரில. அதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், நிறைய கேம் சொன்னான் அவன். சரி சும்மா ஒரு கேம் அவன் சொன்னதில் ஏற்றி பார்த்தேன். அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு ஒரு கேமு. அது பாதி பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் விளாண்டேன். எப்படி ப்ரோ அந்த வீடியோ போடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த கிளிப்பு தெரியாமல் தெரிஞ்சால் டெலீட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அந்த சொல்கிறேன், அந்த எப்படி ஃபஸ்ட்டு சீன் எப்படி இருக்கும்ல அது வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எல்லோ ஆரஞ்சு அது மாதிரி இருந்துச்சு ஒரு குட்டி பையன் மாதிரி இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கை வச்சுட்டு அப்படியே பறக்கிறான், மேகத்தில் பறக்கிறான். பறந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை அதான் க்ளவுட்ஸ்லாம் நவுண்டுடுச்சு. கீழே ஒரு லேண்டு மாதிரி இருக்குது. இப்போ இறங்குறான். ஸ்க்ரீனை வந்து திருப்பி பார்க்க சொல்லுது. அது வந்து அதான் ஸ்க்ரீனை திருப்பி பாருங்கள், சுற்றி பாருங்கன்னு. நானும் சுற்றி பார்த்துட்டு போனேன். அங்கே ஒரு கல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. தொடுங்கன்னு சொல்லிச்சு. நானும் தொட்டுனேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சு, 2 கண் ஒரு வாய் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தோணுச்சு, அது உங்களுக்கு மாதிரி இருக்காது. சரி அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் கையில் வச்சுருந்தான். கேண்டில் வச்சுட்டு ப்ளோ அப் த லைட்னு அது ஏதோ தத்துவம் மாதிரி போணுச்சு. ஃபியர் மேக்ஸ் டிஃப்ரெண்ட்னு அது பார்த்தீங்கன்னா தொட்டேன். லைட்டு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பிரகாசிச்சிச்சு, ஜொலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக தெரிச்சிச்சா அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. ஹோம் பட்டன் தொட்டால் எப்படி கட் ஆகும், ஸ்ட்ரைட்டாக கட் ஆகிடுது. சரி ஒரு தடவை தான் இப்படி ஆகுது, மறுபடியும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ஆகிட்டுனே இருக்குது. சரி 1.78 GB கோயிந்தான்னு சொல்லிவிட்டு டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு 1.5 GB தான் ஒரு நாளைக்கு. அன்றைக்கின்னு பார்த்தேன் எங்கள் அப்பா அன்லிமிட்டெட் போட்டிருந்தாரு, அதெல்லாம் அது ஏற்ற முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா அது ஏற்றி விளையாட முடியலனால ஃபோன் ஒத்துக்கலை. என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 4G ஃபோனு, 4GB தான் இந்த மாதிரி ஃபோனு. சரி அந்த கேம் தான் வரலையே, வேறு என்னாச்சும் கேம் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ் அட்வென்ச்சர்னு ஒரு கேம் எடுத்தேன். இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இந்த மான்லாம் இருக்குல்ல, டீரு மான்லாம் ஓடிடுதான். அதை போய் நான் பிடிச்சிட்டு வரணுமா. சரி என்னத்தை பிடிச்சிட்டு வர்றதுன்னு தெரில, அதான் பிடிக்க போகிறேன். நான் ஓடுறேன் அப்படியே. இப்போ அந்த வீடியோ கேட்டிங்கன்னா அந்த வீடியோ அதான் சொல்கிறேன். ஏன் அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணல, டிராஃபிக் ரைடு ஓட்டுது கேட்பீங்க, புரியுது எனக்கு. பார்த்தீங்கன்னா ஐயோ சாரி பார்த்தீங்கன்னா மறந்துச்சு அந்த கேமு. அந்த மான்னா பிடிக்க ஓடுறான். ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அது நான்லாம் சொல்லி கொடுத்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, மேலே ஏறுங்க, டபுள் டேப் பண்ணுங்கள், உங்களை பிளாக் ஃபிளிப் அடிக்கணும்னா அப்படியே ஃபோனை அழுத்தி அப்படியே தொடுங்க, பிளாக் ஃபிளிப் அடிப்பேன் அப்படி சொல்லிச்சு. நானும் பிளாக் ஃபிளிப்பு ஃபஸ்ட்டு ட்ரையல் லெவல் நல்லா. சரி அதுமா ஃபஸ்ட்டு லெவல் அது மாதிரி போகும்ல, ஃபஸ்ட்டு போச்சு. ஒரு அளவுக்கு பேக் ஃப்ளிப்லாம் போட்டு போனேன், தோற்றுட்டேன். ஒரு 6-7 தடவை விளாண்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண விளாண்டே இருந்தேன். சரி விளாண்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்தை தாண்டி இன்னொன்று பள்ளத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பள்ளம். அது எப்படி தாண்டணுன்னு தெரியல. எப்படின்னா ஒரு நடுவில் ஒரு கேப்புன்னு அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பாலத்துலேருந்து இன்னொரு பாலம் தாண்டணும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது, சரியான ஹைட்னா அந்த ஹைட்டில் தூரம் டிஸ்டன்ஸு லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. எப்படி தாண்டணும் கூட தெரில. நானும் சரி மறுபடியும் ட்ரையல் பண்ணி பார்க்குறேன். ஏதோ CHASM சாம்ஸ்னு ஏதோ சொல்லிச்சு. சரி நானும் விட்டேன். அது என்னென்னு தெரியாமல் அழிச்சிட்டேன் அந்த கேமை. ஏன் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டலாமே, அது அழிச்சிட்டேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து போகலாம் பார்த்தேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ தான் நீ விளையாடலடா ஒழுங்கா, எதுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாயிடும் எனக்கு. சரி அதிகமாக பார்த்திங்கன்னா எனக்கு யாருமே நானும் தேடினேன். சரி என்னாச்சும் ஒரு கேமிங் வீடியோ போடலாம் அப்படி தேடினேன். என்னாச்சும் ப்ளே ஸ்டோரில் நிறைய கேம் வந்துச்சு. சரி என்னாச்சும் ஸ்டோரி கேம் மாதிரி விளாட்லாம், ஏன்னா அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து PS5 வச்சுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார், ஸ்பைடர்மேன் கேம் அப்போ 5 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளாடணும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தேன் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு ஸ்டோரி கேம் விளாட்லான்னு. சரி நானும் ஸ்டோரி கேம் ப்ளே ஸ்டோரில் போட்டால் அது மாதிரி தப்பாக இருந்துச்சு. வேணால் நீங்களே போய் பார்க்கலாம். எனக்கு தெரியாது அது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வந்துச்சு ஸ்டோரி கேம்ஸ் போட்டுனா எனக்கு.
சரி நானும் பார்த்தேன். அது வெளியே வந்துட்டு பார்த்துனே இருக்கும்போது இவில் லேண்டுன்னு ஒரு கேமு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ஃபர்னடுன்னு ஒருத்தன் வந்து உதவி கேட்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் கெட்டவர்கள் தான் எனிமீஸ் வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க அப்படி சொல்லுவான். சரி அவன் பார்த்து வளவலன்னு பேசினே இருப்பான். அது அப்படியே நானும் அதான் படித்து பார்த்து சொல்லிவிட்டு அதான் போய்ட்டு ஒரு 4-5 எலும்பு கூட இருந்துச்சுங்க. வந்து அடிக்க பச்சுன்னு அதெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன். 3 கிலோ அடிக்க சொல்லிச்சு, அடிச்சிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா அவன் பேர் வந்துச்சு ஆல்ஃபர்னட் ஃப்ரெண்டு போல். அதான் அந்த மக்கள் மாதிரி வந்து கேட்டான். 5 ஹெர்ப்ஸு HERB அதான் ஹெர்ப்ஸ் வந்து கேட்டுச்சு. சரி நானும் போய் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நன்றி கேட்டான். அப்படியே மேலே போக சொல்லிச்சு. ப்ரோ ஏன் ப்ரோ இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் போய் சொல்கிறேன்னு வச்சிடக்கூடாது. அந்த வீடியோ கிளிப்பை அழிச்சிட்டேன் தெரியாமல். திருப்பி என்னால் விளையாட முடியாது அந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது வேறு மாதிரி இருக்கும். பழகிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சரி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அது மேலே போனீங்கன்னா இவில் அந்த கேம் பற்றி பேசுகிறேன். மேலே போனால் ஒருத்தவன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு மான்ஸ்டர் இருக்குது, 600 மீட்டர் போக சொல்லுவோம். தூரத்தில் ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதை போய் நீங்கள் அழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம். சரி நானும் அதான் நடந்து போனேன். அப்படியே மலை காடு அதான் தாண்டி போனேன். போய் பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்கான், ப்ளூ கலரில் இருந்தான். சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பெயின் வார் நடந்தால் எப்படி இருக்கும், பெயின் வார் நடந்துக்கோமா அந்த மாதிரி இருந்துச்சு இடமே. சரி 1v1 தான் பண்ணு போல் அப்படின்னு நினச்சா பார்த்தீங்கன்னா என் டீம்ஸ்லாம் இருக்காங்க, டீம்மேட்டு கூடவே ஆளுங்க சுற்றுறாங்க. எனக்கு அப்போ தான் அந்த விஷயமே தெரிஞ்சு கூட ஆளுங்க இருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா அவன் பாதி டேமேஜ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா நான் போய் பாதி டேமேஜ் கொடுத்து அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. அது சரி அப்படியே வந்துன்னா பார்த்தீங்கன்னா குஸ்ட்டு QUEST ஏன் ப்ரோ ஸ்பெல்லிங் சொன்னேன் வாயில் வரல, அது மாதிரி ஒரு கலாய்ப்பீங்க. அதில் குஸ்ட்டு 5 வரைக்கும் முடிச்சிட்டேன். சரி இது மாதிரி ஸ்டோரி மாதிரி போகுது போல். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இவங்களுக்காண்டி உதவி பண்ணினே இருக்கும் போல். உதவி பண்ணால் ப்ரோ போவோம், அது புரியுது எனக்கு. சரி இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல பர்சனலி, சாரி. அதையும் அழிச்சிட்டேன். சரி ரொம்ப தூரம் போயாச்சு. பேய் கேம் விளாடும். பார்த்தீங்கன்னா எனக்கு பேய்னா பயம். உங்ககிட்ட சொல்கிறேன், அது யார்கிட்ட அதான் வெளியே சொல்லிட்டேன் விடுங்க. பேய்னா பயம். பயம்னா எப்படி ப்ரோ, டப்புன்னு வரும்ல. இப்போ நடந்துனே போயிட்டு ரொம்ப டமால் வந்துடும். அதெல்லாம் பார்த்தா பக்குன்னு ஆயிரும் எனக்கு. உண்மை அது வந்து அவ்வளோ சீன் இருக்காது, ஆனால் எனக்கு வந்து அது பயம். சீன் போகிற மாதிரி தான் எனக்கு ஒத்துக்க வேண்டிய விஷயம் எனக்கு. ஸ்லண்ட்ரியாவா ஒரு கேமு. அது அந்த லோகோ போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்லண்ட்ரியான்னு ஒரு கேமு. பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிடோரு இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சந்தானம் ஹீரோயினு ஒருத்தன் டென்னு சொல்லுவான் பார்த்தீங்களா. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3 ரூமில் மாற்றி ஓடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். எக்ஸின்னு ஒரு டோர் இருக்கும். 8 புக்கு கண்டுபிடிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 6 புக்கு வரைக்கும் பயந்து செத்துட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டப்புன்னு வருதுன்னு பார்த்தா 7வது புக் எடுக்கும்போது ஒரு ரூம்குள்ளே போனேன் தெரியாமல். அதான் ஒரு ரூம்குள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு ஒருத்தன் ஓடுறான். அப்படியே எப்படி தெரியுமா, எப்படி ஓடுறான், அப்படியே ஓடுறான்னு வச்சு ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் வரைக்கும் ஓடுறான்னு பார்த்தோம். ஒரு ஹால் இருக்கு, டப்புன்னு முன்னாடி யாரும் ஓடுறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும், போய் பார்க்குறேன், எட்டி பார்க்குறேன், யாரையுமே இல்லை. அது ஒரு தடவை தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சாவி அது மாதிரி ஒரு 3-4 சாவி எடுத்தோம், 5 சாவி எடுத்தால் நாங்கள் வச்சுக்குவோம். 5 சாவி எடுத்த மாதிரி தான் நாங்கள் இருக்குது. சாவி எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த கேம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அந்த சாவியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ரூமாக போகணும். பார்த்தீங்கன்னா வழி மறந்துச்சு எனக்கு, அதெல்லாம் லேட் ஆச்சு அந்த கேமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியோ 8 புக் கண்டுபிடிச்சிட்டு வெளியே போயிட்டேன். செல்லார் 1 அது நீங்கள் விளாண்டிங்கன்னா தெரிஞ்சோம். செல்லார் 1, செல்லார் 2, செல்லார் 3 இருக்கும். செல்லார் 1 விளாண்டேன். பார்த்தீங்கன்னா ஈஸி நார்மல் அதெல்லாம் வச்சு விளாண்டேன். ஏன்னா ஆடில் வச்சு விளாண்டா சுத்தமாக பிடிக்காது எனக்கு. பேய்னாலே சுத்தமாக பிடிக்காது. சரி விளாண்டு போகாமல் சொல்லி விளாண்டேன். பார்த்தீங்கன்னா என் ஃபோன் ஏன் திரும்ப அந்த மாதிரி வீடியோ போடல, ஏன்னா என் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இதான் கட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சவுண்டும் ரெக்கார்ட் ஆகாது, வெளியே பேசுகிற சவுண்டும் ரெக்கார்ட் ஆகாது. உங்களுக்கு புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில ஃபோன் வந்து அவங்க வீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஃபோன்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளே இப்போ பாட்டு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்க பாட்டு ஓடும், வெளியே இருக்க சவுண்டு ஃபுல்லாகவே கேட்காது. ஒன்று வெளியே இருக்க ஃபுல்லாக கேட்கும், உள்ளே இருக்க பாட்டு கேட்கும், அப்படி கேட்கும் அப்படி. என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சவுண்டு கேட்காது, வெளியே இருக்க சவுண்டு கேட்காது. அதான்
மறுபடியும் ஃபோன் வந்துச்சுப்பா, சாரிப்பா. இது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பே கேம்லாம் நல்லா போட முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, பே கேம் வந்துச்சுன்னு பே கேம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் விளையாண்டுனே இருக்கும்போது வா அப்படின்னு அப்படி ரியாக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களை வந்து பொய்யான பேசி அதான் எப்படி சொல்கிறது, மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்களே நான் தான் நம்ம எல்லோரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சொல்கிறேன். ஒரு நடக்கும்போது உணர்ச்சியை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சரண்டர் சொன்னேன்ல, அந்த வீடியோ ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அது விளையாடும் போது உண்மையிலே எனக்கு பயமாக இருந்துச்சு. போய் சொல்ல நினச்சேன்னா நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பெயினானு பயம் பக்குன்னு இருக்கும்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அது அது பார்த்தீங்கன்னா அருவருப்பாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட லவ்வர் மாதிரி இருந்துச்சு. அது வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா அது டப்புன்னு ஒரு கதவை திறந்துட்டு உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு வந்துடும். அது மாதிரி பயமாக இருந்துச்சு. அப்பப்போ ரியாக்ஷன் கொடுத்தேன். என் தம்பிலாம் பக்கத்தில் உட்காந்தாங்க. அது ரியாக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டா அதான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சொன்னல, ஒரு மாதிரி எனக்கு உணர்ச்சி கொடுக்க தெரில. சரி ப்ரோ, இந்த வீடியோ எது போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது சரி பார்த்தீங்கன்னா கிராணி ஏற்றி விளாட்னேன். சரி, என் தம்பி பார்த்தீங்கன்னா தொலை பண்ணிட்டேன் தான். ஏன்டா எதோ கேம் ட்ரை பண்ணுற, கிராணியை போட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுப்பா கிராணியும் விளாண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளாண்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அதான் ஈஸியாக விளாண்டேன். நான் ஈஸியாக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துச்சு. உள்ளே போனேன். ஒரு கட்டில் பார்த்தீங்க படுத்து எந்திக்கிறேன். ஒரு எப்படி சொல்ல, தண்ணி ஜாடி வைப்பாங்க பாட்டு மாதிரி இல்லை, ஒரு ஃப்ளவர் பாட்டு கொஞ்சம் கீழே குண்டாக இருந்துச்சு, மேலே ஒல்லியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதில் ஏதாச்சும் இருக்கும் போல் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப்னு இருந்துச்சு. டப்பால் போட்டேன், டம்முன்னு வந்துச்சு கிராணி. வந்து என் கழுத்தை அப்படி தூக்கி டம்மால் ஒன்று வச்சுச்சு. பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. நான் பயந்து சரி டே 2 மறுபடியும் வந்துச்சு. கடல் கீழே போய் ஒஞ்சிக்கினேன். வெளியே போய்ட்டு எதோ தேடினேன். ஒன்றுமே புரியல அந்த கேமு. ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா எஸ்கேப் டோர் தான். எல்லோரும் அது எப்போயோ ரிலீஸ் ஆன கேமு. டோரை விட்டு வெளியே போகணும். நானும் ட்ரை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் பாட்டு சுற்றிக்கினே இருக்கேன். அது பின்னாடி துரத்துது, பாத்ரூம் போய் ஒளியை நான் துரத்துது. அது மாதிரி வேண்டாசின்ற மாதிரி சத்தம் போட்டு அது வர வச்சு அது ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, வர வச்சு டென்ஷன் ஏற்றினேன். ஏன்னா என்ன அடுத்தது மொத்தம் 2 அட்டம்ப்ட் வச்சேன். ஃபஸ்ட் 5 நாளில் தோற்றுட்டேன். ஃபஸ்ட்டு 5 நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிச்சேன். நீ கட்டையில் அடிச்சிச்சு நினைக்கிறேன். 5 நாள் முடிஞ்சக்கம்மா. அடுத்த அட்டம்ப்ட் 5 நாள் முடிஞ்சக்கம்மா காரை வச்சு ஏற்ற பறிச்சேன். நீ டப்பால் ஏற்றிச்சேன். நீ அடுத்த 3ஆவது அட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைரட்ஸ் ஆஃப் கேரிபியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் கூட 2 பேரும் சுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு பையனும் மறந்துச்சு பேர் எனக்கு. அவங்கள பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இந்த கழுத்தில் விட்டுவாங்க பாருங்கள். அப்படியே மேலேருந்து ஒரு பிளேடு விடும், சுற்றிட்டு அப்படியே தலையை வெட்டுருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி என்னை வெட்டிச்சு 3ஆவது அட்டம்ப்டில். டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சரி என்ன தான் பண்ணணும்னு தெரில எனக்கு. ஏன் ப்ரோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயத்தை நம்மளே கற்றுனா தான் நல்லாயிருக்கும். மற்றவங்க சொல்லி ப்ரெஷர் பண்ணால் நல்லா இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்கல, அப்போ எப்படி ப்ரோ விளையாடுவேன் அப்படி சொன்னீங்கன்னா விளையாட முடியல. அதையும் அழிச்சிட்டேன். வேறு எந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன், நான் ஒத்துக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் போடலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருமே நான் விளையாட சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதே தான் போகிறான்னு நினைக்கிறேன். நிறையா பேர் சொல்ல முடியாது. ஒரு பார்த்தீங்கன்னா தலைவன் ஜிடி கேமிங் தமிழ்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டு லெஃப்ட் ஆகிட்டார். ப்ரோ உங்களுக்கு கேமிங் தமிழ் பற்றி நிறையா தெரியுமான்னு கேட்பீங்க. நிறையானு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ராஜா, அது தெரிஞ்சுன்னா கமலில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவரே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டார். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயரில் உட்காந்துட்ருக்கேன், அதிலே வந்து சுற்றி ஒரு உலகம் வந்து ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி ஒரு இடத்துக்கு தான் வருவாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டார். சரி, அவர் பார்த்தீங்கன்னா லெவல் டெவில்னு ஒரு கேம் விளையாடுறாரு. அதே நம்ம விளாண்டா என்ன சொல்லுவாங்க சில பேர், அதை பார்த்துட்டு வந்து விளையாடுறேன். ஏன்னா அவர் வீடியோ நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துட்டேன். இது தானே ஈஸி அப்படின்னு போட்டால் நிறையா இது போட்டேன். சரி வேறு எதுவும் விளாட்லாம் பார்த்தீங்கன்னா தெரில எனக்கு. எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன், அதான் PS5 வச்சுருக்கான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்டையும் கேட்டேன். நான் ஒரு கேம் சொல்கிறான், மொபைல் கேம் சொல்கிறான். அவன் சீன் போட ஆரம்பிச்சிட்டான். ஐஃபோன் தான் வச்சுருக்கான், அவன் ஐஃபோன் தான் வச்சுருக்கான். ஐஃபோனில் அதான் ஐஃபோனை மொபைலில் வேறு போகலாம். எனக்கு அதை பற்றி இந்த ஃபோனு பிசி பிஎஸ்ஸு எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு தற்குறின்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மொபைல் நான் கேம் சொன்னேன். கலாய்க்கிறதுலேயே சொன்னான் டாக்டர் டிரைவிங்கு
கலாய்க்கிறதுன்னு சொல்லாது, ஒரு நல்ல கேம் தான். பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் அண்ணன், இன்னொன்று அண்ணன், அவன் பார்த்தீங்கன்னா விளாண்டுருந்தான் அவங்க அப்பா ஃபோன் ஏற்றி கொஞ்சம் குறானா எனக்கு எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் காரு பைக்கு தான். இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 அட்டம்ப்ட் வந்து தோற்றுருப்பேன். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தால் சோலோ அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு ஊற்று விளாண்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்கோர் அடிப்பேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சரி எந்த கேமும் உருப்படியாக இல்லை, டிராஃபிக் ரைடர் ஏற்றி விளாடலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஹையஸ்ட்டு ஸ்கோர் வச்சுருப்பேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஏற்றி விளாட்றேன். வேணால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸ்கூட்டி, ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டி, அதை ஏற்றி விளாண்டுருந்தேன். ஏன் ப்ரோ இந்த வீடியோ ப்ளே ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் எண்ட்லெஸ்ஸாக போய்ட்டுருக்கோம். சபே கூட விளாட்லாம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா டப்புன்னு செத்துருவேன். சரி இதை விளாட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விளாண்டுருந்தேன். போய்க்கினேன். சரி கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோ பண்ணி பிரேக் ஆச்சு ஓட்டினேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் வச்சுருப்பேன். அது நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். சரி கூகுளில் போய்ட்டு ஹூ ஹாஸ் மேட் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டிராஃபிக் ரைடே போட்டேன். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு என் மச்சான்கிட்ட கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அதான் மச்சானா எப்படி சொல்கிறது, மாமா பையன். அது மாதிரி நீங்கள் என்ன ஏதோ பேசுவீங்க, அது வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்டால் என்ன 10,000 அப்படின்னு நான் 7,000 ஆச்சு அவன்கிட்ட சொன்னேன். பார்த்தீங்கன்னா அது வேறு ஐயோ முடிச்சா ஹையஸ்ட்டுக்கு ஒரு அஷ்டம். பார்த்தீங்கன்னா என் மச்சான்கிட்ட கேட்டால் அதான் சொன்னேன் அண்ணன் பையனை, அதான் மாமா பையனை 10,000 ஆச்சுலண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். ஈஸியாக 10,000 சொல்லிட்டான். சரி நான் 1 லட்சம் 2 லட்சம் யோசிக்க மாட்டேன். நான் கேட்டேன் ஆமாண்டா 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும் அப்படி யோசித்தான். கூகுளில் போய் போட்டால் என்ன சொல்லும், 30 மில்லியன் அது மாதிரி நம்பர்லாம் போட்டுருந்துச்சு. 30 மில்லியன் போட்டுருந்துச்சு. சரி இந்த ஒரு வீடியோ முடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ டிராஃபிக் ரைடு விளாட்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 2 பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் சொல்லுங்கள் கமெண்டில். இல்லை ப்ரோ இந்த கேம் வேணால் எப்படி சொல்கிறது, இப்போ இதெல்லாம் டாபிக் விட்டு இதான் இந்த இயரை விட்டு போயிடுச்சு, நாங்கள் சொல்கிற கேம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மொபைல் 4GB கம்மியாக நெட்டாக என்னாச்சும் சொல்லுங்கள். கேம் ஸ்டோரி கேம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகணும், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகணும். ஜென்சின் இம்பேக்ட் சொன்னான் என் ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா வெளியே 375 375 MB உள்ளே போய் பார்த்தா 40GB 40GB கேட்குமா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 1.5 GB தான் எனக்கு ஸ்கை கேம் ஏற்றி விளையாண்டதே பெரிய விஷயம். எனக்கு அது பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆச்சு பாட்டு எல்லாத்தையும் வச்சுப்பீங்க ஒய்ஃபை பாக்ஸுன்னு, எனக்கு அதெல்லாம் இல்லை. 1.5 GB ஒரு நாளைக்கு. பார்த்தீங்கன்னா யூடியூப்பு FF விளாட்றதுக்கே போயிடும். கடைசியாக நீங்கள் கம்மா நான் சொல்லிட்டு போங்க. பாய்